ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை பற்றி குறிப்பிட்ட போது அஃபுல் லுஹா வஹஃபுஷ் ஷாரிப் வஹாலிஃபுல் யஹூத், நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறும் தாடியை வளருங்கள் என்று கூறியிருந்தால் கூட தாடியை நீளமாக வைப்பது முஸ்தஹப்பா அல்லது வாஜிபா என்ற ஒரு இஃப்திலாஃப், கருத்து வேற்றுமைக்கு அங்கே ஒரு வழி இருக்கலாம். ஆனால் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்து, யகூதிகளுக்கு மாறு செய்து நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அங்கே இது தாடியை நீளமாக வைப்பது இது விருப்பத்திற்குரிய செயல்தான், கட்டாயமான செயல் அல்ல என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவில்லை. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள்,